அழகே அழகு சீரியல்ல பைக்கை கடன்காரன் எடுத்துட்டு போயிட்டங்காட்டி வீட்டில் அவமானப்படுற பாக்கியராஜ், புருஷன் அவமானப்படுறத பார்த்து கண் கலங்குற மலர், இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற மதி. அதிரடியான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மலரை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு, மலரு நீ சாயந்தரம் ரெடியாரு, நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் நம்ம 2 பேரும் கண்டிப்பா இன்னைக்கு நைட் ட்ரிப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிளம்பி போயிடுறாரு. மலர் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப லக்ஷ்மி இருந்துகிட்டு, வாமா மகாராணி, இந்த இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இங்க இருக்கிற வேலைகளை எல்லாம் யார் செய்யறது? இதுதான் சாக்குன்னு ஊர் சுத்த போயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, இல்ல அத்தை, கோயில்ல கூட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல மதி வந்துடுறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன்ல, உங்களுக்கு வேலை செஞ்சா போதும் தானே, அது யார் செஞ்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா ஒண்ணுமே சொல்லாம மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிறாங்க. மதி இருந்துகிட்டு, நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. மதி கிட்ட மலர் இருந்துகிட்டு, ஏமதி உனக்கு வேலை ரொம்ப சிரமமா போச்சா? அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்புறம் போய்க்கிறேன்னு, நீ தான் கேட்கல அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதுக்கு மதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு வேலையா? நான் செஞ்சுட்டேன், நீங்க எதுக்கு இப்போ இது பண்றீங்க? நீங்க கோயிலுக்கு நல்லபடியா போயிட்டு வந்தீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, ஆமா மதி, கோயில்ல நல்ல தரிசனம், நானும் அவரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தோம், மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துகிட்டு, சரி மதி, உனக்கு காலேஜுக்கு நேரமாச்சுல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மதியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க பாக்கியராஜோட ஆபீஸ்ல பாக்கியராஜை தேடி கடன்காரங்க வந்துடுறாங்க. வந்து, என்னப்பா நீ போனே எடுக்க மாட்டேங்கிற, கடன் வாங்கும்போது மட்டும் தேடி தேடி வந்து வாங்குறது, அதே போன் பண்ணி கடனை கட்டுங்கடானா போனே எடுக்கிறது இல்லை அப்படின்னு கடன்காரர் திட்டுறாரு. அதை கேட்ட பாக்கியராஜ் வந்துகிட்டு, அடுத்தடுத்து வீட்டில் செலவுகள் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் கட்ட முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, இன்னொரு 2 நாள்ல நான் பணத்தை எப்படியாவது கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கடன்காரரு, அதெல்லாம் ஆகாது, உன்னை நம்பி வேலையாகாது, முதல்ல நான் பைக் எடுத்துட்டு போறேன், மீதி பணத்தை கட்டிட்டு பைக்கை மீட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் வந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் எப்படி ஆஃபீஸ் வர்றது, உங்களுக்கு எப்படியாவது 2 நாள்ல நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கடன்காரன் இருந்துகிட்டு, உன்னையெல்லாம் நம்ப முடியாதுப்பா, போனே எடுக்க மாட்டேங்கிற, உன்னை எங்கன்னு வந்து பிடிக்கிறது, எனக்கு நீ ஒருத்தந்தான் கஸ்டமரா, உன்ன மாதிரி நான் எத்தனை பேர்த்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. பாக்கியராஜுக்கு ஒரே அவமானமாகவும் கவலையாகவும் போயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆஃபீஸ் டைமும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலான்னா எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? இன்னைக்கு வேற மலரை கூட்டிட்டு நான் அவுட்டிங் போறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப அவுட்டிங் போறதுக்கு பைக்கும் இல்லை, அங்க போனா எல்லாரும் பைக் எங்கன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பாக்கியராஜ் உட்கார்ந்துருக்காரு. அவரோட கொலிஸ் எல்லாமே ஏன் நீ போகலையான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு போய்க்கிறேன்னு போய் சொல்றாரு. எல்லாரும் போயிடுறாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலேயும் ஆயிடுது. இங்க மதியும் மலரும் பாக்கியராஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மதி கிட்ட, மதி இந்த மாதிரி பர்த்டே நான் கொண்டாடினதே இல்லை, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மாற்றமே, என்னை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு, மறக்க முடியாத பிறந்தநாளா மாத்திரம் பாருன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை மதி, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, அவ்வளோதானே, அதுதான் அவர் வரேன்னு சொல்லியிருக்காருல, கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மலரும் சரி இன்னும் காணோம், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. பாக்கியராஜ் ஃபோன் அடிக்குது, எடுத்து பார்க்குறாங்க. மலர் கூப்பிடுறாங்க. ஆனா மலர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பாக்கியராஜ் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. மலரும் வெயிட் பண்ணி 9-10 மணியாட்டம் ஆயிடுது. பாக்கியராஜும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும், ஏங்க நடந்து வரீங்க, பைக் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மலர். அதுக்கு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, மலர் உள்ளவா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள ரூம்குள்ளே போயிட்டு, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் தெரியுமா, ஏன் நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஆமாம் பைக் எங்க, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மலர் சொல்கிறேன் இரு மலரு அப்படின்னு பாக்கியராஜ் கொஞ்சம் திணறாரு. மலர்கிட்ட பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, கடன்காரன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வந்துட்டான் மலரு, வந்து கடனை கட்டாதங்காட்டி பைக்கை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, அதுக்கு நீங்கள் நடந்து வந்தீங்களா, ஆட்டோ பிடிச்சாவது வந்திருக்கலாம்ல, எவ்வளோ தூரம் நடந்து வர்றது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எனக்கு அது கூட வருத்தம் இல்லை மலரு, உன்னை நான் இன்னைக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் சின்ன சின்ன விஷயத்த கூட உனக்காக பண்ண முடியல பாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, அது பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் போனா போகுது, இப்ப எப்படியாவது அந்த பைக்கை மீட்டணும் அப்படின்னு சொல்றாங்க.
இத வெளியில நின்னு லக்ஷ்மி கேட்டுறாங்க. உடனே ஓஹோ கதை அப்படி போகுதோ, ஏண்டா கடன்காரன் பைக்கை தூக்கிட்டு போற அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கியா, ஏண்டா இப்படி குடும்ப மானத்தை வாங்குறீங்க, இப்படி வச்சுக்கிட்டு தான் பொண்டாட்டியும் புருஷனும் ஊர் சுத்தி திரியுறீங்களா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு அம்மா கத்தாதீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கத்தாம பின்ன என்னடா பண்ண சொல்ற, எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்க சொல்லு, நம்ம வீட்டில் ஒருத்தர் கூட கடன் வாங்கினதில்ல, நீ என்னடானா இஷ்டத்துக்கு கடன் வாங்கி இப்போ கடன்காரன் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து வண்டியை தூக்கிட்டு போகிற அளவுக்கு வச்சிருக்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் கேட்டு ராகவனும் வந்துடுறாங்க. ஏ லக்ஷ்மி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் மகன் கடன்காரங்கிட்ட கடன் வாங்கி அவன் வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு ஏன் பாக்கியராஜ் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜும் ஆமாம்ப்பா, என்னால் கொஞ்சம் கடனை கட்ட முடியல, அதனால அவங்க பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு கடனை கட்ட முடியலையா, அப்படி என்னடா உனக்கு செலவு கடன் வாங்குற அளவுக்கு அப்படின்னு கொஞ்சம் அவமானமாக பேசிடுறாங்க. பொண்டாட்டியும் புருஷனும் கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கிட்டா தான் ஆகும். ஊர் சுத்துறக்கே நேரம் சரியா இருக்கு, தீம் பார்க் போலாங்கிறது என்ன, கொடைக்கானல் போலாங்கிறது என்ன, கொஞ்சமாவது சிக்கனை வேணும், வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போலான்னா உன் பொண்டாட்டி வெளியில சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்றா, வெளியிலனா சும்மாவா வருது காசு, இப்படியெல்லாம் தாட் பூட்டுன்னு செலவு பண்ணா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பேசுறாங்க. மலரும் பக்கத்துல நின்று அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மதி வந்து இங்க பாருங்க, அவங்க என்ன வேணும் நான் செலவு பண்ணி கடன் வாங்கினாங்க, உங்க வீட்டுல அவரு மட்டும்தான் இருக்காரா, அவர் ஒருத்தர் சம்பாத்தியத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்றது, உங்க சின்ன மகனும் தான் சம்பாதிக்கிறாரு, இத்தனை மாசமா அவரும் வேலைக்கு போகல, அதனால அவர் தலையில எல்லாம் வந்து விழுந்துடுச்சு, ஏன் நீங்க 2 பேரும் செலவு பண்ண வேண்டியதானே, நம்மளுக்கு செலவு பண்ணி தானே அவர் கடன் காலி ஆனாரு, அதுக்கு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு மதி சொல்றாங்க. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு என்ன வீட்டுல சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோன்னு குத்தி காமிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நான் அப்படி சொல்ல வரல, மூத்த பையனா பிறந்துட்டு அவர் மட்டும் இந்த வீட்டுக்கு செலவு செய்யணும்னு என்ன இருக்கு, எல்லாரும் செய்யலாம் தானே, ஆனா எல்லா செலவுகளையும் அவர் மட்டும்தான் பாக்குறாரு, அவருக்குன்னு குடும்பம் இல்லையா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு இங்க பாரு, உனக்கு வர வர வாய் அதிகமா நீண்டுக்கிட்டே போகுது, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது, இப்ப என்னதான் சொல்ல வர, எங்கனாலதான் அவன் கடன்காரன் ஆனான்னு நீ சொல்ல வரையா அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு அதுல வேற பொய்யா என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவரை கடன்காலி ஆக்கி விட்டுருக்கீங்க, மலருங்கிறங்காட்டி ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் ஓசியில உட்காந்து சாப்பிட்றோன்னு இவனுங்க 2 பேரும் குத்தி காமிக்கிறாங்க, இதுக்கு தான் சொல்றது அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. மதி இருந்துக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வீட்டுல எல்லா செலவையும் அவர் ஒருத்தரே தான் பாக்குறாரு, அதனாலதான் அவன் கடங்கார ஆயிருக்காரு, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல மலராலதான் கடங்கார ஆனாங்கன்னு, மலருக்கு இது வரைக்கும் ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களா, இன்னைக்கு பர்த்டே ஏதாவது ஒன்று வாங்கி தர முடிஞ்சுதா அவங்கனாலயா செலவாகி கடங்காரானாங்க, நம்ம எல்லாத்துக்கும் வாங்கி போட்டு தான் இப்ப கடங்காரனா நிக்கிறாங்க அவங்க, அது புரியாம அவங்களையே திட்டுறீங்க நீங்க அப்படின்னு பேசுறாங்க மதி. அப்ப சுரேஷ் உள்ள என்ட்ராகிறாரு. அதை பார்த்த லக்ஷ்மி இருந்துகிட்டு வாடா சுரேஷ் வா, உன் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் சும்மா ஓசியில உட்காந்து சாப்பிட்றோமா, அதனாலதான் இவன் கடங்கார ஆனானா, அதனாலதான் இவன் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு எங்களை பேசுறாடா அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நடந்ததை எல்லாம் பாக்கியராஜ் சொல்றாரு. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு அண்ணா நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற, காசு வேணும்னா நீ எனக்கு கேட்டிருக்கலால அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கிறாரு. மதி சொல்ற மாதிரி நீ ஏன் செலவு பண்ணணும்னு என்ன இருக்கு, என்னையும் கேட்கலால அப்படின்னு சொல்றாங்க. ராகவனும் லக்ஷ்மியும் சுரேஷ் மதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.